சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் டெலகிராம் குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அன்பர்களுக்கும் ஆத்ம வணக்கம். நமது சிறப்பு விருந்தினர் PMC மாஸ்டர் தயானந்த் குப்தா ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். 40 குருமார்களின் ஆத்ம ஞானங்கள் பகுதி 16. அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் வாழ நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நன்றி வேதாமா, உங்க வரவேற்புக்கு நன்றி. இந்த ஞானத்தையும் போதி வந்த பிரதாமக பத்திரிகைகளுக்கும் சொர்ணமாலா பத்திரிகைகளுக்கும் மகாதர் பாபாஜியர்களுக்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காசி ரெட்டி நாயனருக்கும் பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும் சர்வாத்மா ஹம்சாத்மா பூர்ணாத்மாவுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு 40 குருமார்கள் ஆன்ம தத்துவத்தில் ஹிரண்யகசிபு. இவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா பக்த பிரகலாதனை தெரிஞ்சிருந்தா ஹிரண்யகசிபை தெரியாம இருக்க முடியாது. நரசிம்ம அவதாரை பத்தி சொல்லணும்னா கண்டிப்பா ஹிரண்யகசிபு அந்த சீன்ல வந்துருவார். அப்போ இந்த ஹிரண்யகசிபு யாருன்னா இவர் ஒரு அசுர குல மன்னன். இவர் பக்த பிரகலாதனுடைய தந்தை. இவர் என்னன்னா தீவிர சிவன் பக்தர். இவருடைய பையன் பேர் தான் பக்த பிரகலாதன். இவர் தீவிர விஷ்ணு பக்தன். எந்நேரமும் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்போ இவர் என்ன சொல்வாருன்னா, இவர் இந்த அசுரகுல மன்னன் இரண்யகசிபு சாகாவரம் பெற்றவர். மிக ஆங்காரமாக இருப்பார். தான் கடவுள், தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று கட்டளையிடுவார். அப்படி பணியாதவர்களுக்கு நிறைய தண்டனைகள் எல்லாம் கொடுப்பார். சாதாரணமானவனுக்கே நிறைய தண்டனை இருக்கும். இதுல பக்த பிரகலாதன் நிறைய தண்டனை இவர்கிட்ட அனுபவிச்சிருக்கிறார். அவருடைய ஒரே மகன் வாரிசு என்று கூட சொல்லலாம். அவர் நிறைய பேரை விட இவர பலம் கொண்டவர்கள் எல்லோருமே பயந்து அவருக்கு கூளை கும்பிடு போட்டு ஐயா சாமின்னு சொல்லி நீ சொன்ன நீதான் சாமி, நீதான் கடவுள், நீதான் தெய்வம்னுட்டு அவர் வணங்கி கொண்டிருந்தார்கள். அதை கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை பிரகலாதன் ஹரிஓம் நாராயணா மட்டும்தான் சொல்லுவாரு. இவர் கொல்ல பல விதத்துல முயன்றும் நம்ம ஹிரண்யகசிபு என்ன செய்யறாருன்னா தோல்வி அடைஞ்சிடுறாரு. அவரு ஒரு நாள் எல்லா இடத்துலயும் இருக்கும் இறைவனை காண்பி என்கின்றார். அப்போ இவர் எங்க தூண்ல இருப்பாரா துரும்புல இருப்பாரா, எல்லா இடத்துலயும் இருக்கிறார் சொல்றாருல, எல்லாம் இந்த தூண்ல சொல்ல இந்த காமி, இந்த தூண்ல இருக்கிறா காமி, இந்த தூண்ல இருக்கார காமின்னு தட்டிக்கிட்டே வரும்போது அவர் தூண்லயும் இருப்பார் துரும்புலையும் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்த பிரகலாதன் சொல்வார். உடனே ஒரு தூணை தட்டிட்டு இருக்கும்போது ஹிரண்யகசிபு தட்டிட்டு இருக்கும்போது அவருடைய கதாயத்துல தட்டுவார் டன்னுட்டு. அப்போ அவர் அந்த தூண்ல அடிக்கவே நரசிம்மர் வெளியே உக்கிரமாக அவரை சம்ஹாரம் செஞ்சிடுறார். அவர் அவரு நிறைய வரம் வாங்கியிருக்கிறது என்னன்னா, இரவுலையும் இருக்கக்கூடாது, பகலிலும் யாரும் கொல்லக்கூடாது, மனிதனும் இருக்கக்கூடாது, தெய்வமாம் இருக்கக்கூடாது, மிருகங்களாலும் இருக்கக்கூடாதுன்னு பல விதமான வரம் வாங்கியிருப்பாரு. ஆயுதால கொல்லக்கூடாது அப்படின்னு நிறைய என்னென்ன முயற்சி செஞ்சாலும் கொல்ல முடியாது, இவர் சாகக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சிவனுடைய இடத்துல வரம் வாங்கிடுறாரு. அவரு ததாஸ்துன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. அதனால இவருக்கு ரொம்ப ஆங்காரம் நிறைய பேர்கிட்ட இவர் அராஜகமாக நடந்து அந்த எல்லாமே இந்த நாட்டு மக்கள் எல்லாம் தேவர்களா எல்லா இடத்துலயும் போய் இவரு பெரிய பெரிய இதெல்லாம் நடந்து அவருடைய அரக்க குணத்தெல்லாம் காமிச்சிருப்பாரு. அப்படி இந்த தீய சக்திகள்லாம் வரும்போது நல்ல சக்திகள் அந்த தீய சக்திகளை அழிச்சிடும் இல்லைங்களா. இப்போ இதுக்கு ரொம்ப உக்கிரமாயிடுச்சு. ரொம்ப பீக்குக்கு வந்த உடனே அவர் பக்த பிரகலாதன் மூலியமாக நரசிம்மர் அவதாரம் எடுத்து அவர் ஹிரண்யகசிபை சம்ஹாரம் செஞ்சிடுறாரு. ஒரு வெளியிலும் இல்லை உள்ளாரையும் இல்லாம மாதிரியும், பகலும் இல்லை இரவும் இல்லாம சாயங்காலத்துல இருந்த மாதிரியும், ஒரு ஆயுதமும் இல்லாம ஒன்றும் இல்லாம நகத்தாலையும், அதே போல மனுஷனும் இல்லாம மிருகமும் இல்லாம நரசிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு முகமெல்லாம் சிம்மம் மாதிரியும் உடம்பெல்லாம் மனுஷர் மாதிரியும் இரண்டும் கலந்த ஒரு பிறவியாக இவரை தன்னுடைய நகத்தால வாசப்படியில வச்சு அவர் சம்ஹாரம் பண்ணுவாரு. அதுக்குதான் நம்ம யாராவது பேசணும் செய்யணும்னா கூட சில பேர் என்ன வீட்டுல சொல்லுவாங்க, நீங்க வாசப்படியில் நிக்காதீங்க, ஒண்ணு உள்ள வாங்க இல்லைன்னா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாசப்படியில் உட்காராதுன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க.
அதுக்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா இது வந்து அந்த காலத்துல இருந்தே நரசிம்மர் உக்கிரமாக காட்சியளித்து அவர் பல விஷயத்துல அவரை நமக்கு அந்த பக்த பிரகலாதன் மூலியமாக வெளி வந்திருக்கிறார். அதனால அவருக்கு ஒரு இரண்யகசிபு சம்ஹாரமாகி துஷ்ட கிரகங்கள் துஷ்ட அசுரன் இறந்துடுறாரு. அப்புறம் அவர் அவரா இந்த மாதிரி தன்னுடைய ஆஸ்ட்ரல் மூலியமாக ஆட்டோ ரைட்டிங் மூலியமா அருணா மேடம் கிட்ட சொன்ன தகவல் தான் இது. அவர் இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே ஆசான் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் இருக்கிறாரு. அந்த ஒரே ஆசன் யாருன்னா அவர் சிவன் மட்டும்தான் என்று இருந்தவர். இந்த பக்தி மார்க்கத்திலும் இருந்தாலும் சரி இது போல் இருக்கக்கூடாது என்று இரண்யகசிபு சொல்கிறார். பக்தியே இல்லாம இருக்கிறாங்க நிறைய பேரு. அப்படி பக்தியில இல்லாதவங்க பக்தி மார்க்கத்துக்கு வந்தா கூட இது போல ஒரு முரட்டத்தனமா சிவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்வாங்க. அரியன் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே எல்லா சிவமயம் தான், சிவன் இல்லாத ஒரு இடமே கிடையாது. அந்த மாதிரி எல்லா பொருட்களும் சிவம் அப்படிங்கிறதுக்கு தான் உண்மை அப்படிங்கிறத அவரு சொல்லி இது பண்றாரு. அவர் அந்த இதெல்லாம் சொன்னது இல்லைன்னா மமதியில சொல்றாரு. இந்த மாதிரி பெரிய வரங்கள் இந்த மாதிரி வாங்கும் போது இந்த மமதியில இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பெரிய வரங்கள் அதெல்லாம் எத்தனை வருஷம் அவெல்லாம் தவம் இருந்து வாங்கினார். அந்த வரத்தை எல்லாம் வீணா இது இந்த மாதிரி பேசி செஞ்சு மமதையில அழிஞ்சு போகுது. பிரகலாதன் மூலியமாக நிறைய ஆசான்கள் இருக்கிறார்னுட்டு இவர் தெரிஞ்சுக்கிறாரு. யாரு? நம்ம இரண்யகசிபு. அவர் மூலியமாக நிறைய ஆசான்கள்லாம் இருக்கிறாங்க, சிவன் மட்டும் இல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னுட்டு அவரு தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ அது கூட இல்லாம இப்ப நான் பத்ரிஜி கூட எல்லா ஆசனங்கள் கருத்துக்களை ஏத்துக்கிறாரு. அதை சொல்கிறாரு. அது நம்ம ஒரு பைபிள்ல இருக்கிறத கூட சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவாருன்னா ஜட்ஜ் நாட் அப்படின்னுவாரு. ஜட்ஜ் நாட்னா ஒருத்தர் உடனடியாக இவர் இப்படிப்பட்டவர் தான், இது போல இருந்தவர் தான் நம்ம சொல்லக்கூடாதுங்கிறாரு. அப்புறம் நோ கம்ப்ளைண்ட்னுவாரு, நோ கம்பேரிசன்வாரு. ஏன் அப்படி ஜட்ஜ் நாட்டுன்னா, அவரு எத்தனாவது ஜென்மத்துல அவர் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. நாம எத்தனாவது ஜென்மத்துல நாம இந்த மனித பிறவியில இருக்கிறோம்னு தெரியாது. அவங்கள பத்தி பூராவும் தெரிஞ்சுக்காம, நம்மளை பத்தி நாமளே எதுவும் தெரிஞ்சுக்காம அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், இவர் இப்படித்தான், இவர் இப்படி இப்படின்னு சொல்லி அவரை தரக்குறைவாகவோ அல்லது மதிப்பில்லாம பேசுறதோ கூடாது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இவர் அதையும் அந்த கருத்தை எடுத்துக்கிறார். யார்? பத்ரி சொல்றாருதான் நோ கம்ப்ளைண்ட், நோ கம்பேரிசன், நோ ஜட்ஜ்மெண்ட். அது மாதிரி நிறைய விஷயங்களை அவர் குறிக்கோள் காட்டி பத்ரிஜி எல்லாருக்கும் சொல்லுவாரு. 3 விஷயங்கள் சொல்றாரு. என்னன்னா பத்ரிஜி சொல்லும் போது தியானம், சுவாத்தியாயம், சஜன சாங்கத்தியம்ங்கிறாரு. நாம் அனைவரையும் மதிக்க வேணும் சொல்வாரு. நாட்டில் பல பேர் தான் ஃபாலோ செய்து சிறந்தவர் என்று சொல்கிறார்கள். நான் தியானம் செய்யறதுதான் சிறந்தது. இந்த மாதிரி தியானத்திலேயே 108 வகையான தியானம் இருக்குது. அந்த தியானத்துல நான் சொல்றதுதான் சிறந்தது, நீ சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம எது சிறந்திருந்தாலும் அதுல இருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறாரு. இப்ப ஆக்சுவலா நம்ம செய்யக்கூடிய இந்த பிரமிடு தியானம் பல காம்பினேஷனை கலந்தது தான். பிரமிடு அந்த எகிப்தியர் காலத்துல பிரமிடு, அதையே அவர் எடுத்துக்கிட்டாரு. அந்த தியானத்தை அந்த பிரமிடு கீழே செய்யும் போது என்னதுன்னா, பஞ்சபூத சக்திகள்லாம் குவிஞ்சு எப்படி ஒரு லென்ஸ் வச்சு நம்ம சூரிய வெளிச்சத்தை காமிக்கும் போது ஒரு பொருளை ஒரு பேப்பர் கீப்பர் வச்சு நம்ம பார்த்தோம்னா அந்த லென்ஸ் படுற இடத்துல கொஞ்ச நேரத்துல நெருப்பப்பட்டு அது சீக்கிரமா தீ பத்திக்கும். அது போல நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த நம்ம பிரமிடு தலைமையில வச்சுக்கிட்டோ இல்ல பிரமிடு கீழே நம்ம உட்காந்து தியானம் பண்ணாவோ அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றல் எல்லாமே அந்த பிரமிடுக்குள்ளரை அடங்கி நம்ம பிரம்மேந்திரத்துல பாய்ந்து 72,000 நாடி நரம்புக்குள் சென்று நமக்கு ஏற்பட்டிருக்கும் பல வியாதிகளையும் பல எண்ணங்களையும் நமக்கு அது சரிப்படுத்துகிறது அப்படின்ட்டு அவர் கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி சுகமன பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உள்மூச்சு வெளிமூச்சை மட்டும் கவனிக்கணும் அப்படிங்கிறது புத்தர் 2500 வருஷத்துக்கு முன்னால சொன்ன விஷயம். அதாவது ஆனாபானா சதிங்கிறது, ஆனா என்றால் வெளிமூச்சு, அபானா என்றால் உள்மூச்சு, சதிங்கிறது இணைந்திருத்தல். நாம சுகமன பிராணாயாமம் செய்யும் போது இந்த உள்மூச்சு வெளிமூச்சை மட்டும் கவனித்துக் கொண்டு அதனுடன் இணைந்து இருந்தால் நாம் அந்த பிரபஞ்ச சக்தியான விஸ்வ சக்தியை நம்முள் வாங்கும் போது நமக்கு நிறைய எனர்ஜி நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு.
இது அது மட்டும் இல்லாமல் இந்த சுகமன பிராணாயாமங்கிறது யார் சொல்லி கொடுத்தா? பதாஞ்சலி முனிவர் சொல்லி கொடுத்தது. அந்த பதாஞ்சலி முனிவர் சொல்லி கொடுத்தத இவர் எல்லாம் சேர்த்து ஒரு காம்பினேஷன் பண்ணி, ஒரு காம்பவுண்ட் பண்ணி, நமக்கு என்ன, கையை காலை இணைத்துக்கொள், கையை கோர்த்துக்கொள், கண்களை மூடிக்கொண்டு உன்னுடைய சுவாசத்தை மட்டும் கவனி என்று சொல்லி ஒரு ஒரு முழுமையான ஒரு தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாருக்கும் ஈஸி. யாரு ஆண்டி முதல் அரசன் வரையும் சரி, யார் பணக்காரனா இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் படிச்சிருந்தாலும் படிக்கனாலும் சரி, எந்த குலத்தை சேர்ந்திருந்தாலும் பரவாயில்ல, அவங்க தியானம் பண்ணா மட்டும் போதும்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. இந்த அந்த தியானம்ங்கிறது பொதுப்படையானது அப்படின்னு சொல்லி நமக்கு தியானத்தின் மொழியாக ஒரு புதிய ஒரு இதை படிச்சு 30 வருஷத்துக்கு முன்னால இதை ஆரம்பிச்சதுதான். முதல்ல அவர் ஆரம்பிச்சது கர்னூல் மாவட்டத்துல, தெலுங்கானா மாவட்டத்துல இருக்க ஸ்டேட்ல இருக்கிற கர்னூல்ல ஆரம்பிச்சது. அப்போ ஒரு நிறைய பேர் எல்லாம் சேரல, 2 பேர் 3 பேர் இருந்தாங்க. இப்போ கர்னூல்ல மட்டுமே 250 பிரமிடுகள் இருக்குது. உலகம் பூராவுமே 25,000 பிரமிடுகள் இருக்காங்க. உலகத்துல எந்த தேசம் நியர போட்டு 50, 60, 70 தேசத்துல இந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆன்மீக நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஆனாபான சதி தியானங்கிறத. ஆகையால பெரிய வீட்டுக்குள்ளோரே நம்ம உட்கார்ந்து எந்த துறவரமும் இல்லாம இல்லறமும் இல்லாம இருக்க வேண்டாம், நம்ம எல்லாமே இல்லறத்திலே இருந்தே துறவரம் மேற்கொள்ளலாம் என்ற ஈஸியான தத்துவத்தையும் சொன்னது இல்லாம, நீங்க எப்ப வேணாலும் தியானம் பண்ணலாம், எப்படி வேணாலும் தியானம் பண்ணலாம், இந்த கலர் ட்ரெஸ் போடக்கூடாது, அந்த கலர் ட்ரெஸ்ல தான் இருக்கணும், அப்ப நீ குளிச்சுட்டு செஞ்சுட்டு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை ராஜா. உன் மூச்சை கவனிக்கிறதுக்கு எது உனக்கு சௌரியமான டைமோ அதுக்கு எடுத்துக்கொள். மற்றவங்களை நீ துன்பப்படுத்தக்கூடாது, நீயும் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அவர் கொண்டு 18 பிரின்சிபல்ஸ் போட்டாரு. அதே மாதிரி பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட் PSS பண்ண ஆரம்பிச்சாரு. அது போல அவர் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஈஸியா நமக்கு கொண்டு சாதாரணமானவர்களும் நம்ம ரொம்ப படிச்சவங்களாகட்டும், பாமர மக்களாகட்டும், யாருமே இத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தியானம் பண்ணலாம் அப்படிங்கிறத எளிமையா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய பிரின்சிபல்ஸ் தான். யாரு இந்த மாதிரி சொன்னாலும் கூட நம்ம அந்த தத்துவத்தை நமக்கு சரின்னு பட்டா நம்ம ஏத்துக்கணுங்கிறது தான். ஒரே ரிஜிடா நான் சொன்னதுதான் சரி, அப்படி நான் பண்றதுதான் தியானம், மற்றவங்களெல்லாம் வெறும் யானம்னுட்டெல்லாம் யானம்னுட்டு சொல்லல. அவர் எல்லாமே தியானம் தான், அது அவரது இருக்கிறத நல்லதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி செஞ்சிருக்கிறாரு. அப்போ இந்த இரண்யகசிபு என்ன சொல்றாரு? என் மகன் மிக சிறந்த ஆசானாக இருந்தான் என்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசானுங்கிறது எவ்வளவு பெரிய வார்த்தை. அவர் நிறைய படிச்சிருக்கணும், நிறைய பண்பாளனா இருக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும், எந்த கேள்விக்கும் பதில் சொல்லணும், பல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவர் ஆசானாகிறாரு. அந்த மாதிரி எவ்வளவு சித்திரவதை செஞ்சாலுமே பிரகலாதன் அது எல்லாமே மீறி வருவாரு அப்படின்றாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவர் தன்னுடைய பக்தியில ஓம் நமோ நாராயணா என்று சொல்லும் போது அந்த நாராயணனை அவர் காப்பாற்றி கொண்டு இருந்திருக்கிறார் என்றால், அந்த நாராயணன் காப்பாற்றணும்னா எவ்வளவு பெரிய பக்தி சிறந்த பக்திமானாக இருக்க வேண்டும். இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, சின்ன வயசுல நீங்க தியானம் கத்துக்கணும், எப்படி கத்துக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, பக்த பிரகலாதன் மாதிரி இருந்து நீ கத்துக்கணும்டா அப்படின்வாங்க. அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுலயே அவன் பக்த பிரகலாதன் ஸ்ரீ நமோ நாராயணா என்று சொல்லி தன்னுடைய சின்ன வயசுலயே தியானத்துல தியானம் செய்ய ஆரம்பிச்சாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில மாஸ்டர்களை ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, இப்படிதான்டா அப்படின்னு சொல்லுவார். எங்க இதுல கூட என்னன்னா ஐயப்பா பெண்டி சார்ன்னு இருக்கிறாரு, அவர் கூட சொல்லுவாரு, எல்லாம் ஒரு இதாதான் சொல்லுவாரு. அப்படின்னா நீங்க மாமிசம் எல்லாம் சாப்பிடுறீங்கன்னா என்னுடைய வகுப்புல உட்காராதீங்கன்னுடுவாரு. அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. ஏன்னா மாமிசம் சாப்பிடுறது தவிர்க்கணும். அதனால அது ஒரு பல உயிர்கள் அழிக்கப்படுகின்றன. அது வாழணும்னு நினைக்கிற நேரத்துல நீங்க அதை சாகடிக்கிறீங்க. அந்த மாதிரி சாகும் போது அது சாபனை கொடுக்குது. அதுல உள்ள பெரிய கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் ஆகுது. அந்த உயிரை நம்ம மாய்க்கும் போது என்ன ஆகுதுன்னா, பல வருஷம் பல முறை நம்ம ஜென்மம் எடுக்க வேண்டியதா இருக்கும். பல முறை நம்ம தியானம் செஞ்சு பிரயோஜனம் இல்லாம இருக்கும். ஆகிய உயிரை கொன்று ஒரு உயிரை வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரு நம்ம பத்ரிஜி சொன்ன விஷயத்துல அவர் கொஞ்சம் இந்த கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் தயவு செஞ்சு சாப்பிட்றத இனிமேல் நிறுத்திட்டு என் கிளாஸுக்கு வாங்கன்னு சொல்லுவாரு. அது மட்டும் அந்த மாதிரி இருப்பாங்க. நாம ஃபாலோ செய்யலாம்னா நாம மாறலாம்.
இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா இருப்ப நான் சாப்பிட்டுதான் ஐயா எனக்கு வந்தா வரட்டும் போனா போகணும்னா அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அதனால நிறைய ஜன்மம் எடுக்க வேண்டியதா இருக்கும், பலவித துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அதனால அந்த துன்பத்தை வந்து, அதாவது ஓட்ட பக்கெட்ல தண்ணி பிடிச்சி எவ்வளவு நேரங்க பிடிக்கிறது, அது தண்ணி பிடிக்க பிடிக்க நம்ம பக்கெட்ல ஓட்டையில அந்த தண்ணி போயிட்டே இருக்கு. எப்ப பக்கெட் ரொம்ப அது ஒண்ணும் அது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்றதுதான். அதனால அதை நம்ம வந்து நம்ம எவ்வளவுதான் தியானம் செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு உயிரை கொள்றது பெரிய மகா பாவம் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கா, மகாவீர் ஜெயின் அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வள்ளலார் சொல்றாரு, நிறைய வந்து பிராமின்ஸ் ஆகட்டும், பல சாரி நம்ம ஜாதியை நம்ம குறிப்பிடல, நிறைய பேர் வந்து அதை சாப்பிடாம இருக்கிறாங்க. வீரசைவரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து லிங்காயட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் கூட யாருமே சாப்பிட்றதில்ல. அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம சாப்பிட்டு தான் நம்ம அந்த உயிரை வாழணுங்கிறது வந்து இல்லை. அதனுடைய வாசனையாலத்தான், அந்த கூட சேர்த்துற மசாலாலத்தான் அதனுடைய வந்து சாப்பிடணும்னு தோணுமே தவிர்த்து அது ஜென்ரலா அந்த மாமிசங்கிறது வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது செஞ்சுதான் பார்க்கணுங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்குது, அந்த மிருகங்கள்லாம் நம்மள வாழ்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ நம்ம இந்த மாதிரி வந்து நிறைய மாறலாம். இந்த மாதிரி ஒருவேளை அவங்க கூட தியானம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு கூட அது தவறுன்னு உணர்ந்து அவங்க கூட வந்து தியானிகளாக மாறலாம். சரி, அப்போ என்ன சொல்றேன்னா, தன் மகன் என் கோபத்தை தூண்டுவதற்காக நாராயணா என்று சொல்லுவார் அப்படின்றார் பிரகலாதன். ஒவ்வொரு முறையும் நமோ நாராயணான்னு சொல்லும் போதெல்லாம் இவனுக்கு இரண்யகசிப்புக்கு என்ன கோபம் வருமா. அப்போ கோபம் வரணுங்கிறதுக்காகவே அவர் வந்து ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஏன் என்பதற்கு நீங்க ஏன் இந்த மாதிரி கோபப்படுறீங்க அப்படின்னு கேட்டா கூட அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் உன் தகப்பன், இந்த நாட்டிற்கு அரசன், எங்கிட்ட படைகள் இருக்குது, பல அரசர்கள் எனக்கு வந்து அடிமையா இருக்கிறாங்க, எவ்வளவு நிறைஞ்ச கஜானா இருக்குது, எங்கிட்ட இல்லாத எதுவுமே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு வந்து சக்தி வாய்ந்த அரசனை வந்து நீ எதிர்க்கிறாயா அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ பலமுறை பிரகலாதன் சொல்லும் விளக்கம் எல்லாமே இந்த இரண்யகசிப்புக்கு புரிஞ்சிருந்தாலும் அவருடைய ஈகோ வந்து இருக்கிறதுனால அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். சரி, நீ இருந்தாலும் பரவாயில்லப்பா, அதனால என்ன, நீ வந்து நமோ நாராயணான்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஆனா நீங்க வந்து இரண்யகசிப்பு தான் கடவுள்னு என்று சொல்லி எல்லாரையும் வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொன்னா கூட அவர் ஏத்துக்கிறது இல்ல. எல்லாருக்கும் மிஞ்சனும் நமோ நாராயணன் இருக்கிறாரு, அதை நீங்க வந்து கூட அவர் வந்து ஈகோ வந்து அவரை தடுக்குது. நான் தான் பெரியவன், நான் தான் சிறந்தவன், நான் தான் வல்லவன், நான் தான் வல்லனுக்கு வல்லவன்ன்ற மாதிரி எல்லாம் பேசி அவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய ஈகோவை வளர்த்துக்கிட்டு அவர் பிரகலாதன் சொல்றது எதுவுமே அவர் காதுல வாங்கிக்கிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ என்னன்னா, நம்ம ஜாப்ல ஒரு பிரேக்கப் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஜாப்லெஸ் ஆயிடுது இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு கதையில பிரேக்கப் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து ஒரு சாதாரணமாவே அந்த கதையில ஒரு பிரேக்கப் வந்துச்சுன்னா அடுத்தது வந்து வேற மாதிரி டைவர்ஷன் ஆயிடுது இல்லைங்களா. அதே போல ஒரு காதல்ல ஒரு பிரேக்கப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது எங்க போய் முடியும்னா அது டைவர்ஸில் தான் முடியும். அதே போல இதை தவிர்க்க சிறிய நேரம் தியானம் செஞ்சா அதற்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், முடிவே எடுக்க முடியல, இப்படியா அப்படியாங்கிறத வந்து நம்ம இது பண்ணணுங்கிற நேரம் வரும்போது என்ன செய்யணும்னா கொஞ்சம் அமைதியா உட்காந்து ஒரு இடத்துல தியானம் செய்யுங்க. அப்ப தியானம் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு தியானம் செஞ்சு அதற்கு ஒரு சரியான பதில் கிடைக்கும். நம்ம இன்ட்யூஷன்ல வரும், இந்த மாதிரி நீங்க எடுக்கிற முடிவு தவறு, நீங்க இதுக்கு பதில் இது மாதிரி செஞ்சு பாருங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய நேரத்துல நம்ம இது செய்யலாம். சில பேர் நாங்கெல்லாம் வந்து பத்திரிஜி சொல்லுவாரு, நீங்க சமைக்கும் போது கூட ஒரு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு சமைச்சு பாருங்க, அதே கரண்டி தான், அதே கைகள் தான், அதே சாம்பார் தான், தியானம் செஞ்சுட்டு செய்யும் போது அன்னைக்கு ரொம்ப ருசியா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த மாதிரி தன்னுடைய அந்த தியான சக்தி மூலியமாக வந்து கைகள் மூலியமாக அது போய் வந்து சாம்பார்ல நல்லபடியா செஞ்சு அது ருசி வருது அப்படின்னு. சில நேரத்துல நம்ம தியானம் செஞ்சுட்டு இருக்கும் போதே ஒரு 4 தக்காளி போடலாம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம தக்காளி வந்து கட் பண்ணி போடும் போதே ஒரு தக்காளி ஓடி போயிடும். அது எப்படி எங்க வச்சோம்னே தெரியாது, காணாம போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா அது தேவையில்லை, அதனால அது காணாம போயிடுன்றாங்க. அதெல்லாம் கரெக்டா இருக்கும், சாம்பாருக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி மிளகா தூள் போடும்போது கூட சில நேரத்துல வந்து நம்ம ஸ்பூனை போட்ட பாட்டில இருந்து எடுத்து நம்ம அப்படி தூக்கி போடும்போது கூட கொஞ்சம் தான் விழும்.
கொஞ்சம் விழாது, எவ்வளவு தட்டுனாலும் கொஞ்சம் அப்படி அப்படியே நிற்கும். அது அவ்வளவுதான் போதுங்கிற மாதிரி அதுக்கு ஒரு இது இருக்குது. அதனால அது வந்து கரெக்டா வந்து சாம்பாருக்கு வேணுங்கிறத அந்த சாம்பார் தூள் விழுகும், இனிப்பு சரியா இருக்கும். அதே மாதிரி நம்ம என்னன்னா எது எது போடணுங்கிறது அழகா நம்ம மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு செஞ்சு 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 செய்யும் போது அருமையான சாம்பார் அன்னைக்கு இருக்கும். கடைசியில அந்த கொத்தமல்லி தலையை போட்டு ஒரு அந்த இது இது செய்வாங்க இல்லையா, உக்ரனே சொல்றது, அது மாதிரி தாளிப்பு போட்டு விட்டா அன்னைக்கு சாம்பார் வந்து அவ்வளவு ருசியா இருக்கும், மணக்கும் சாம்பார். அந்த மாதிரி வந்து அருமையான சாம்பார் இருக்கும். அந்த அந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யணும் போது ரொம்ப அது காரணம் என்னன்னா அங்க செய்யக்கூடிய அந்த ஒரு நிமிஷ தியானம் தான். ஒருத்தருக்கு நம்ம 1 மினிட் தியானம் ஓம் சொல்லுவாங்க, 1 மினிட் தியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மினிட் யாருக்காவது நம்ம தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட 1 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த தண்ணி கூட நமக்கு ரொம்ப ருசியா இருக்கும். அவங்களும் வந்து எவ்வளவு பெரிய மனசுல நம்ம பத்தி அபிப்பிராயம் வேற மாதிரி இருந்தா கூட நல்லபடியான அபிப்பிராயம் அவங்களுக்கு சொல்ல தோணும். அவருக்கு ஒரு ஆபீஸ்ல இருந்து வர்றாரு, ரொம்ப டயர்டா இருக்கிறாரு, நம்ம தண்ணி கொண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும் போது நம்ம 1 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அவருக்கு அந்த தண்ணி அவங்களுக்கு கொடுக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, அந்த தியானம் செய்த அவர் தண்ணி வந்து அவர் உடலுக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா நிம்மதியா இருக்கிற, அப்பா சாமி எப்படா வீட்டுக்கு வந்தோம், அப்பா அருமையா இருக்குறா அப்படின்னுட்டு கொஞ்சம் ஃபேனை போட்டு விடுமா, சூடா ஒரு காஃபி கொடுமா அப்படின்னு சொல்லி அப்படி அழகா அப்படி சாஞ்சிருப்பாங்க. அது போல நமக்கு வந்து இந்த தியானங்கிறது வந்து நமக்கு நிறைய நமக்கு வந்து உதவுகிற மாதிரி இருக்கும். எந்த பெற்றோர்கள் தன் குழந்தைகளை அழிக்கும் முயற்சிகள் செய்ய மாட்டார்கள். அப்படி யாராவது இருந்தால் அது அசுரகுலமாகத்தான் இருக்கின்றாரு. இந்த மாதிரி இருக்க அந்த இது வந்து பொதுப்படையாக அவர் என்ன சொல்றாருன்னா, தன் பெற்ற குழந்தைகளை எல்லாமே வந்து யாருமே போத்தி தான் வளர்ப்பாங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு தான் நினைப்பாங்க. எந்த பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகளை கொல்லவோ துன்புறுத்துவோ அல்லது ரொம்ப வந்து பாடாப்படுத்துறதோ இருக்கிறது இல்ல. அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி செய்யறவங்க எல்லாம் யாருன்னா அந்த மாதிரி அசுர குலத்துல இருக்கக்கூடிய அசுரகுணம் கொண்டவர்கள் தான் அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறாரு. அப்போ இரண்யகசிபு என்ன சொல்றேன்னா, 1001 முறை நான் வந்து பிரகலாதனை கொல்ல முயற்சிச்சேன், தன்னை காப்பாற்றி கொண்டாருன்றாரு. அவர் எப்படிதான் காப்பாத்தினாருன்னா, அவர் தியானம் செய்வாரு, நமோ நாராயணன் கூப்பிடுவாரு, அந்த எப்படியாப்பட்ட வந்து அவர் கொடுக்கக்கூடிய தண்டனையில இருந்து 1001 முறை வந்து அவர் தப்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறாரு. விஷத்தை கூட குடிக்க சொல்லியிருந்தாரு, ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நமோ நாராயணன் சொல்லிட்டு விஷத்தை குடிச்சா கூட அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வார், அதுல இருந்தும் காப்பாற்றிக் கொள்வார். அப்படி வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரகலாதன் வந்து ஒண்ணுமே அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த விஷமும் வந்து முறிஞ்சு போயிடு, அவர் பழைச்சிடுறாரு, ஒண்ணுமே ஆகுறது இல்லை அவருக்கு. அந்த விஷம் வந்து அவருடைய உடம்புல ஒண்ணுமே ஆகுறது இல்லை. அதே போல இரண்யகசிபு வந்து இவரோட பொண்ணு ஹோலிகா அப்படிங்கிறது வந்து அவள் நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவளுடைய மடியில கூட உட்கார வைப்பாங்க. இரண்யகசிபோட தங்கையா ஹோலிகா அப்படின்னுட்டு. அவர் வந்து நெருப்பு மாதிரி அந்த நெருப்பின் உருவம் அந்த அம்மா. அப்படி அவங்களுடைய மடியில போய் உட்கார அப்படின்னு சொன்னா கூட அந்த நெருப்பில் இருந்து கூட வந்து பிரகலாதனுக்கு ஒன்றும் ஆகுறது இல்ல, அங்கிருந்து எந்திரிச்சு வந்துடுவாரு. இதனுடைய ஒரு தாக்கம் தான் போட்டிருக்கு ஹோலி அப்படிங்கிற ஒரு பண்டிகை வந்து கொண்டாடுவாங்க. அந்த நெருப்பு உற்பத்தி ஆன உடனே இவர் பிரகலாதன் எந்திரிச்சு வந்துடுவாரு. அந்த ஹோலிகாங்கிற அவருடைய தங்கை இரண்யகசிபோட தங்கை வந்து அந்த நெருப்புலேயே எரிச்சு சாம்பலாயிடுவாங்க. இதனுடைய காரணமாகத்தான் அந்த ஹோலி பண்டிகையை உருவாச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இரண்யகசிபு சூட்சமாக வந்து காண்பிக்க முடியும் என்று கேட்க அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இரண்யகசிபு கேட்கிறாரு, சூட்சமாக நீங்க நாராயண காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்கிறார். ஆசான்கள் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் உதவி வேண்டும், அவர்களுடைய கைடன்ஸை வந்து உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. 3ஆம் கண்களை திறக்க மற்ற ஆசான்கள் உதவ முடியும், அதுதான் ஞானக்கண் சொல்றாங்க. அவர்களுடைய அது மட்டும் பத்தாது, அவர் நாமும் தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நம்ம குரூப் மெடிடேஷன் எல்லாம் செய்வோம். அந்த நேரத்துல வந்து ஒருத்தருக்கு இது உடம்பு சரியில்லைன்னாங்களாம் கூட அந்த ஹையஸ்ட் வைப்ரேஷன் அந்த குரூப்ல யார் இருக்காங்களோ அந்த வைப்ரேஷன் எல்லாருக்குமே கிடைக்குங்கிறதுனால நம்ம அந்த குரூப் மெடிடேஷன் எல்லாம் செய்யும் சொல்லுவோம். அப்படி எது செஞ்சாலுமே
தன் விளக்கை தான்கால் தான் ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று பத்ரிஜி சொல்லுவார். உங்களுடைய பசியை நீங்கள் தான் சாப்பிட்டால் சரியாகும். உங்களுக்கு தூக்கம் வந்தால் நீங்கள் தான் தூங்க வேண்டும். அதை தவிர்த்து மற்றவர்கள் தூங்க சொன்னாலோ, மற்றவர்கள் சாப்பிட்டாலோ, மற்றவர்கள் தியானம் செய்தாலோ அது உங்களுக்கு சரியாகாது. அந்த இது நீங்க நான் இருக்கேன், தைரியமா இருக்கேன்ற மோட்டிவேஷனல் வார்த்தைகள் வேணா கொடுக்கலாமே தவிர்த்து தியானம் செஞ்சால்தான் அவருடைய பாவங்கள் குறைய, அவருடைய துக்கங்கள் குறைய, அவருடைய துன்பங்கள் குறைய வேண்டும் என்றால் அவர் தான் தியானம் செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் தியானம் செய்தால் கண்டிப்பாக அந்த துன்பத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் குணமாய் வெளியே வரலாம். அதை தவிர்த்து அவருக்கு பதிலாக நீங்கள் தியானம் செய்வது அவ்வளவு சிறப்பு இல்லை. அவருக்கு தியானம் தெரியலனா கூட நீங்க உட்கார்ந்து அவர் பக்கத்துல அமர்ந்து கண்ணை மூடிக்கோமா, கையை கோத்துக்கோமா, நீ உள்மூச்சு வெளி மூச்சை மட்டும் கவனிமான்னு சொல்லி தியானத்தை சொல்லி கொடுத்து அது செய்யணும். சில பேர் கூட சொல்லுவாங்க, மீனை கொடுக்கறத விட மீனை பிடிக்கிறதுக்கு கத்துக் கொடுங்கன்னுவாங்க. இது மீனை பிடிச்சு கையில கொடுக்கறத விட மீனை பிடிக்கிறதுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு கூட தான் அந்த தியானத்தை சொல்றாங்க. அதனால நீங்க பல விதத்திலையும் அவங்கள நீங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட், அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய மாற்றத்திற்கு நீங்க உதவுற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுவாரு நம்ம பத்ரிஜி. நீங்களும் நல்ல ஆசனங்களாக மாறி மற்றவர்களுக்கும் நீங்க உதவணும்னு சொல்றாரு. மற்ற ஆசனங்களை நாம கிரிட்டிசைஸ் செய்யக்கூடாது. நிறைய மதத்தவர்கள் சொல்வதை யாருடைய மட்டம் தட்டி குறைத்து புறம் சொல்லக்கூடாது. அதனால நிறைய அவங்க அந்த மதத்தவனாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். எல்லா நதிகளும் ஒரு இடத்தில் சேர்கிறது, கடலில் சேர்கிறது என்றால் அது அதே போலத்தான் எல்லா மதத்தில் சொல்வதும் அன்பு ஒன்று தான். அந்த அன்புதான் கடவுள் என்று சொல்கிறார்கள். அது போல நம்ம எல்லாரையும் எல்லா சொல்வதையும் நம்ம காது கொடுத்து கேட்கணும். அந்த காது கொடுத்து கேட்கும் போது அதில் இருக்கும் நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சதை நம்ம எடுத்துக்கணும். நமக்கு வேண்டாதது, நமக்கு சரி வராதுப்பா அப்படின்னு அதை ஒதுக்கிடணும். எப்படி அன்னப்பட்சி தன்னுடைய பாலும் நீரும் கலந்து வைத்திருந்தால் அது அன்னப்பட்சி தன்னுடைய தேவையான பாலை மட்டும் எடுத்து விட்டு நீரை விடுகிறதோ, அதே போல ஒரு காந்தம் இருந்தால் மரத்தூளையும் இரும்பு தூளையும் வைத்தால் அது எப்படி தன்னுடைய சக்திக்கு இரும்பு தூளை மட்டும் எடுத்துக்கொண்டு மரத்தூளை விட்டு விடுகிறதோ, அது போல நமக்கு தேவையானதை, நமக்கு நல்லது என்று பட்டதை நாம் தயவு செஞ்சு அதை ஃபாலோ செய்ய வேண்டுமே தவிர அதை பூராவுமே ஒதுக்கக்கூடாது. நமக்கு மார்க்கெட்டுக்கு போறோம், ஒரு கத்திரிக்காய் வாங்குறோம், அதுல சின்ன இடத்துல ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்ட பிறகு திருப்பி நான் மார்க்கெட்டுக்கு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கத்திரிக்காவை கட் பண்ணி அந்த ஓட்டை விழுந்த இடத்துல இருக்கிறதையே எடுத்துட்டு மீதி நம்ம சாம்பார்ல போடலாம். அந்த மாதிரி செய்து நமக்கு தேவை எது தேவையில்லையோ, அது நமக்கு சரியில்லையோ அதை நம்ம ஒதுக்கி விடலாம். அந்த மாதிரி எல்லாம் சொல்லுறாங்க. ஆகையால நம்ம எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய நல்லத்தனத்தை எடுத்துக்கொண்டு முட்டாள்தனத்தை உற்ற வேண்டும். நமக்கு முட்டாள்தனத்தால பல திறமைகளை முடக்கி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால நாம யார் என்று நாம உணர வேண்டும். முன்னையே நீ அறிவாயின்னு சொல்லி சாக்ரட்டிஸ் சொல்றாரு. ரமண மகரிஷி அவங்க ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா உங்களை உட்கார வச்சு, அப்பா நீ தியானம் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாரு தவிர்த்து அவர் உடனே பதில் யாருக்கும் சொல்றதில்ல. அந்த நேரத்துல நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது உள்முக பயணம் செய்து நீங்கள் யார், நான் எதற்காக பிறந்தேன், என்னுடைய பர்பஸ் ஆஃப் த லைஃப் என்ன, பர்பஸ் ஆஃப் த பர்த் என்ன, நான் எதுக்காக இந்த வாழ்க்கை எடுத்திருக்கேன்றதெல்லாம் உணர்ந்து அதற்கு தக்கவாரி செய்யும் போது அது பல விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆகையால மற்றவர்களை கிரிட்டிசைஸ் செய்யாதீங்க, நம்ம ஜென்மா வீணாகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கியூமெண்ட்டும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய இரண்யகசிப்பு தன்னுடைய இதை முடிச்சுக்கிறாரு. ஆகையால நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது நிறைய விஷயங்கள் அவர் எதிர் சொல்லி இருந்தாலுமே நமக்கு நல்லதுன்றது பட்டதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் அசல் குலத்தில் பிறந்திருந்தாலும் பலவித இன்னல்கள் தன்னுடைய மகனுக்கே செய்திருந்தாலும் தன்னுடைய தங்கையை வைத்து அவரை எரிக்கும் போது கூட அவர் தங்கையை எரிந்து விட்டாலும் கூட அவர் அதிலிருந்து அவர் தப்பித்து நமோ நாராயணா என்று அவர் தப்பிச்சு வர்றாருன்னா அப்ப தியான சக்தி எவ்வளவு சிறந்தது, அதனுடைய பக்தி மார்க்கம் எவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் உண்மை கதை தான். இன்னைக்கு கூட பர்ஷித் ராஜா அதன்னு கூட சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு கூட நம்ம பார்க்கும்போது பக்த பிரகலாதனுடைய இவர் அந்த 3 அடி மண்ணு கேட்க வருவாரு. அப்போ அவருடைய வாரிசு தான், பக்த பிரகலாதனுடைய வாரிசு தான். அவர் தான் தானமெல்லாம் நிறைய செய்து கொடுக்குறாருன்னா அப்போ அவருக்கு தான் நிறைய தானங்கள்லாம் செஞ்சிட்டோம்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் 3 அடி மண் மகாவிஷ்ணு வந்து வாமன அவதாரம் எடுத்துட்டு வந்த மகாபலி சக்கரவர்த்தி, அவர் பேரு மகாபலி சக்கரவர்த்தி கூட தான் இந்த இவரோட பிரகலாதனுடைய வாரிசு தான். அப்போ அவர் சொல்லும் போது நம்ம தியானத்துல நம்ம ரொம்ப சிறந்து இருக்கிறோங்கிற காரணத்தினால்தான் நம்ம மகாவிஷ்ணுவே நம்ம கிட்ட வந்து தானம் கேட்கிறாங்கிற அந்த இதுல இருக்கும்போது தான் அவர் ஒரு 2 அடி அளந்து பூமி 1 அடியும் ஆகாயத்தையும் 1 அடியும் அளந்த பிறகு 3வது கால் எங்க வைக்கன்னு கேட்கும்போது என் தலையில வைங்க சாமின்னு சொல்லும் போது அவர் இவ்வளவு நீ ஆணவமா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு காலை விரலை அழுத்தும் போது அவரு கீழே பாதாளோகத்தை போய் அங்கிருந்து ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. அவருடைய ஆணவம் தெரிஞ்ச பிறகு அவர் மன்னிப்ப கேட்கிறாரு. என்னுடைய மக்களை நான் பார்க்கறதுக்கு ஒரு வருஷத்துல ஒரு நாள் வரணும் அப்படின்னு சொல்லி திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு அவர் வெளியே வந்து தன்னுடைய மக்களை எல்லாம் பார்க்கறதுக்காக வருவாங்க. அன்னைக்குதான் அந்த திருவோண நட்சத்திரம் அன்னைக்குதான் அவங்க வந்து ஓணம் பண்டிகைன்னு சொல்லி கொண்டாடுவாங்க. இத்தனை விஷயங்களும் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஒரு நல்ல விஷயங்கள் வெளியே வருவதற்காகத்தான். ஆகிய நல்ல விஷயங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சு அதை நம்முடைய வாழ்க்கையில் இணைத்து கொண்டு நம் வாழ்க்கை சிறப்பாக சீரோட இருக்கிறதுக்காகவும் நாம எப்பொழுதும் இன்புடன் இருக்க வேண்டும், அன்புடன் இருக்க வேண்டும், நம்ம ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய சிற்றூரை முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பளித்த சிவசிவ அன்பேசியம் என்ற குழுவிற்கும் அதனுடைய அட்மின் அவர்களுக்கும் அதில் பயணித்து வரும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மற்றொரு தலைப்புடன் நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். மாஸ்டர்ஸ் அனைவரும் சுகஸ்திர ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளவும். நம்ம இப்ப 20 நிமிடம் தியானத்திற்கு போகலாம் மாஸ்டர்ஸ். இயல்பான சுவாசத்தின் மீது கவனம். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். சுவாசத்தின் மீது கவனம். எண்ணங்கள் வந்தால் எண்ணங்கள் பக்கம் செல்லாமல் சுவாசத்தின் மீது கவனம்.
மாஸ்டர்ஸ் அனைவரும் மெதுவாக கைகளை பிரித்து உரசி கண்கள் மேல் ஒரு 5 வினாடிகள் வைக்கவும். 5, 4, 3, 2, 1. கண்களை பிரித்து உள்ளங்கைகள் பார்க்கவும். இனிதாய் அமைந்த இந்த தானத்திற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி கரகோஷம் எழுப்புவோம். அருமையான இசை வழங்கிய பாலா சாருக்கு மிக்க நன்றி. மாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். நீங்க சொன்னது இரண்யகசிபு, பிரகலாதன் பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஹோலி பண்டிகை வந்து அந்த ஸ்டோரியில இருந்து தான் வந்ததுன்னு இப்பதான் தெரிஞ்சது. ரொம்ப
இருந்துச்சு. தியானம் பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. நம்ம வீட்ல நடக்கிறதையே சொன்னீங்க. இப்போ சமைக்கும் போது ஏதாவது ஒரு பொருள் இல்லைன்னா கூட நானும் அப்படிதான். ஏதாவது இல்லைனாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிருவேன். அன்னைக்குதான் வந்து நல்லா இருக்கும். எல்லாம் போட்டு சமைக்கிறதை விட ஏதோ ஒண்ணு மிக்ஸ் ஆகி போய் சமைக்கிறது இன்னும் நல்லா இருக்கும். அது நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி தண்ணி குடுக்கும்போது கூட நம்ம ஒரு செகண்ட் ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்ல கொடுத்தோம்னா அந்த தண்ணி கூட டேஸ்டா இருக்கும். நிறைய விஷயம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். எல்லாரும் அவங்க நன்றி. தியானிகள் இல்லாதவங்களாம் கூட தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க ம் வந்து பலவித எண்ணங்களோட வந்திருந்தாலும் கூட வீட்டுக்கு வரும்போது அந்த ம் தண்ணி குடிக்கும்போது அவங்க நம்ம நல்ல எண்ணங்களாக மாறிவிடும். அது வந்து ம் பல கதைகள்லாம் கூட இருக்கு அந்த மாதிரி. ஆமா. ம் அதனால அந்த வந்து பல பேர் வந்து சில பேர் வந்து ஹோட்டல்லையோ இல்ல வெளியே ம் போகும்போதோ எல்லாமே வந்து சாப்பிட மாட்டாங்க. அது ம் காரணம் என்னன்னா அவங்க எந்த குணத்துல சமைக்கிறாங்கன்னு தெரியாது. தமோ குணமா இருந்தா ம் இல்ல ம் அவங்க அவங்க ஒரு ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்தோட சமைச்சாங்கன்னா அந்த கெட்ட எண்ணம் ம் நமக்கும் வந்துடும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ம் அது எந்த வகையில இப்ப இந்த ஹோட்டல் எல்லாம் ஆமா எத்தனையோ பேர் சமைக்கிறாங்க. என்ன ஆமா. ஆகுது எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த மைண்ட் செட் தான் அந்த ஃபுட்லயும் இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த ஆமா, மனநிலையோட கண்டிப்பா. சமைக்கிறோமோ அது ஃபுட்லயும் இருக்கும் அப்படின்னு. இந்த அந்த பிரம்மகுமாரிகள் ம் பிரம்மகுமாரிகள் சங்கத்துல இருக்கவங்க எல்லாமே வெளியே யார்கிட்டயும் சாப்பிட மாட்டாங்க. ம் ம் அவங்களே ம் சமைச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. அங்கேயே ம் அவங்க ம் சமைச்சு எடுத்துட்டு வந்த அந்த இதோ ம் சப்பாத்தியோ இந்த சாதமோ வந்து அங்கே அவங்கள தான் சாப்பிடணும் தவிர்த்து ம் வெளியும் ம் சாப்பிட மாட்டாங்க. மற்றவங்க சமைச்சு கொடுக்குறதும் சாப்பிட்றதில்லைங்கிறதுக்கு காரணம் தான். இதுக்கு ஒரு ம் கதை கூட இருக்கு. ஒருத்தர் வந்து அதாவது வெளியூருக்கு போறதுக்காக வருவாரு. ஒரு இடத்துல உட்காருவாரு. ராத்திரி ஆயிடுது. சரி இருந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு போகும்போது தண்ணி தாகம் எடுக்குது. அந்த ஏதோ வீட்டுல தட்டு பார்ப்பாரு. ஒன்றும் சத்தம் யாரும் திறக்கிறது இல்லை. பின்னால ஏதோ சத்தம் கேட்குதுன்னுட்டு பின்னால் பக்கம் போய் பார்க்கும்போது ஒருத்தர் இருக்கிறான். எனக்கு தண்ணி வேணுங்க. என்ன வேணும்னு கேட்குறேன். இந்த மாதிரி தண்ணி வேணும்னு கேட்டோடனே அந்த ஒரு வெள்ளி சொம்புல தண்ணி கொடுத்துருவாரு. நீங்க குடிச்சிட்டு நீங்க அங்கேயே வச்சுக்கோங்க. திருப்பி இங்க வராதீங்கன்னுடுறாங்க. சரின்னுட்டு இவர் என்ன பண்றாரு, தண்ணி கிடைச்சதுன்னுட்டு சொல்லிட்டு நல்லா தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுவாரு. காலையில எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வீட்டு முன்னால நிறைய கூட்டம் இருக்குது. அப்புறம் தான் எல்லாம் ஒருத்தர் பேசக்குள்ளதான் அவர் கவனிக்கிறாரு. நேத்து அந்த வீட்டுல திருடு போயிருக்குது. இவர் வாங்கி குடிச்ச டம்ளர் கூட வந்து திருடன் கொடுத்தது தான். அவர் என்ன செய்யறாரு, குடிச்சிட்ட பிறகு என்ன செய்யறாரு, நம்ம இந்த வெள்ளியா இருக்குதே நம்ம எடுத்துட்டு போய் வழி செலவுக்கு ஆகுமேன்னு சொல்லி எடுத்து பைக்குள்ள ஒளிய வைக்க கூட பார்ப்பாரு. அதுக்கு காரணம் என்னன்னா திருடன் குடிச்ச தண்ணியில இவர் குடிச்சதுனால அவருக்கு அந்த எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்னன்னா நம்ம யாரு கொடுத்தாலும் கூட அவங்களுடைய குணம் அதுல வருதுங்கிறது திண்ணமா இருக்குது. சில ஒருத்தருடைய கைப்பக்குவம் பார்த்தீங்கன்னா சமையல் ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா அவரோட அன்பு இணைச்சி அவங்க செய்வாங்க அப்படின்னுவாங்க. அதனால நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம என்னன்னா வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு புரிதல் நமக்கு கிடைக்குதுமா. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாருமே. கூப்பிடுறாங்கன்னு கூட சாப்பிட கூடாது, கொஞ்சம் ஆள் பார்த்துதான் போகணும் அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அந்த வெஜ் நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும். அதை பத்தியும் நிறைய சொன்னீங்க, நிறைய விஷயம் சொன்னீங்க. எல்லாமே எல்லாம் கண்டிப்பா கீப் பண்ணணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி. ராஜ்குமார் ரம்யான்னு வந்திருக்கீங்க, ஏதாவது பேசுறீங்களா? போன் எக்கோ அடிக்குது பாத்தீங்களா? என்னோட தானா சார்? ஆமா, உங்க போன் தான் எக்கோ அடிக்குது. டெலகிராம் வந்து 2 அக்கௌண்டா ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரே நம்பர்ல 2 அக்கௌண்ட். ஒரே நிமிஷம், ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன் சார், ஒரு நிமிஷம். குழுவில் இணைந்து பயணிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.